ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் நான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஷார்ட் ஹேண்டில் வந்து நம்ம பிட்மேன் அப்படிங்கிறவருடைய ஆத்தருடைய புக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பாருங்கள், சாப்டர் 1ல் தி கான்சோனன்ட்ஸ். கான்சோனன்ட்ஸ்னால் தெரியும் இல்லையா? மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? அதுதான். ஓகேவா? இப்போ வந்து இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. கான்சோனன்ட்ஸ் ஆர் தி ரிசல்ட் ஆஃப் ஆடியபிள் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஸ்டாப்பிங் ஆஃப் தி பிரெத் இன் சம் பார்ட் ஆஃப் தி மவுத் ஆர் த்ரோட். ஓகேவா? இந்த கொஷின் வந்து கேட்பாங்க, மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஃபோனோகிராஃபி அப்படிங்கிற கொஷினும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோனோகிராஃபி இஸ் தி ஆர்ட்ஸ் ஆஃப் ரைட்டிங் வேர்ட்ஸ் பை தர் சவுண்டு. ஃபோனோகிராஃபி இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் வேர்ட்ஸ் பை த சவுண்டு. ஓகேங்களா? இந்த 2 கொஷினும் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கான்சோனன்ஸுடைய கிளாஸஸ் தேர் ஆர் எவ்வளோ பார்த்திங்கன்னா, தேர் ஆர் 8 கான்சோனன்ட்ஸ் ஆர் தேர். ஓகேவா? என்னென்ன கான்சோனன்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டேபிள்ஸ் ஆஃப் கான்சோனன்ட்ஸ் இருக்கு இல்லையா? இல்லை, இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். இந்த டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எந்தெந்த கான்சோனன்ட்ஸ் வந்து என்னென்ன டிவிஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இல்லை பாருங்கள், எக்ஸ்ப்ளோடன்ஸ் அப்படிங்கும்போது பி, பி, டி, டி, சே, ஜே, கே, கே. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னென்னா எக்ஸ்ப்ளோடன்ஸ் சொல்லுவாங்க. இதே வந்து கண்டினியூவன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எஃப், வி, இத், தி, எஸ், இசட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இஷ், இஸ். இதெல்லாம் வந்து என்னென்னா கண்டினியூவன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாசல் அப்படிங்கும்போது எம், என், இங். இதெல்லாம் என்னென்னா நாசல். இதே வந்து லிக்விட்ஸ் அப்படிங்கும்போது எல். இதே வந்து ஆர் அப்படிங்கும்போது டவுன்வர்ட் ஆர் அப்வர்ட் ஆர்ன்னு சொல்லி 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொயால்சென்ஸ் அப்படிங்கிறது வந்து வே, ஏ, டபிள்யூ இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா வேன்னு சொல்லுவோம். இது வந்து அப்போர்டில் எழுத வேணும், மேலே வர மாதிரி. இது வந்து என்னென்னா ஏ அப்படிங்கும்போது இந்த சைடில் வந்து அப்போர்டில். இதே வந்து ஆஸ்பரட் அப்படிங்கும்போது டவுன்வேர்டில். இது வந்து அப்போர்டில். இது வந்து நம்ம ஹேன்னு சொல்லுவோம். ஹெச்சுங்கிறது வந்து நம்ம ஹேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிங்கும்போது இந்த மாதிரி லைட்டாக வரும். ஓகேங்களா? இந்த எல்லுங்கிறது வந்து லைட் அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பி அப்படிங்கும்போது நம்ம அழுத்தி சொல்கிறோம் இல்லையா? அப்போ வந்து அது டார்க்காக வரும், டார்க்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டி அப்படிங்கும்போது லைட்டாக. டி அப்படிங்கும்போது டி அழுத்தி சொல்கிறோம் இல்லையா? அப்போ வந்து டார்க்காக வரும் ஸ்ட்ரோக்கு. இது வந்து சே, லைட்டாக இந்த சைடு ஸ்லோப் மாதிரி. இது வந்து ஜே அப்படிங்கும்போது டார்க்காக அப்படிங்கும்போது நம்ம இப்படி ஒரு தடவை தான் நம்ம டார்க்காக போட வேணும். இப்படி அழுத்தி இப்படி 2-3 டைமெல்லாம் போடக்கூடாது. ஒரே ஸ்ட்ரோக்கில் டார்க்காக வர வேணும், ஒரே ஸ்ட்ரோக்கில் லைட்டாக வர வேணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கே அப்படிங்கும்போது லைட்டாக. இது வந்து நம்ம ஜீன்னு சொல்லக்கூடாது, கேன்னு சொல்ல வேணும். ஓகேவா? அப்போது கே டார்க்காக. எஃப் லைட்டாக. ஓகேங்களா? ஸ்ட்ரோக் வந்து லைட்டாக போட வேணும். இதே வந்து வி அப்படிங்கும்போது டார்க்காக வர வேணும். இத் அப்படிங்கும்போது லைட் ஸ்ட்ரோக். இது இத்து, இது இத்து, அந்த மாதிரி வரும்போது டார்க்காக வர வேணும். எஸ் அப்படிங்கும்போது லைட் ஸ்ட்ரோக்கு. இசட் அழுத்தி சொல்கிறோம் இல்லையா? ஜட், அப்போது டார்க்காக வர வேணும். இஷ்
லைட்டாக வரும்போது லைட் ஸ்ட்ரோக் இஷ். ஸ்ட்ரோக்கெல்லாம் எப்படி போடோன்னு பார்த்துக்கோங்க. இஷ். இஸ்ஸு டார்க்கா இஷ் அப்படிங்கும்போது டார்க்கா இஷ். இஸ்ஸு இஷ். நெக்ஸ்ட்டு எம்மு. எம்முங்கும்போது லைட் ஸ்ட்ரோக்கு எம். இதே வந்து என் அப்படிங்கும்போது அப்படியே எம்முக்கு ஆப்போசிட்டில் கீழே வரும் என் லைட் ஸ்ட்ரோக்கு. இங்கு அப்படிங்கும்போது என்னவே வந்து டார்க் பண்ணால் இங்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எல்லு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர். ஆர் வந்து நம்ம 2 ஸ்ட்ரோக் போடுவோம். ஓகேங்களா. அது வந்து எங்கே எந்த ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆர் வந்து 2 ஸ்ட்ரோக் போடுவோம். இது வந்து ஆருன்னு சொல்லுவோம், இது வந்து ரேன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஆர் ரே. ஆர் ரே. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டபிள்யூ. டபிள்யூங்கிறது வந்து நம்ம வேன்னு சொல்லுவோம். வே. ஒய் அப்படிங்கிறத நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஏ. இது மேலே வர மாதிரி தான் இருக்கும், அப்பர்டில் எழுதுவோம். இதுவும் வந்து மேலே வர மாதிரி தான் இருக்கும், அப்பர்டு ஸ்ட்ரோக். ஓகேங்களா. ஹச் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா டவுன்வேர்ட் ஸ்ட்ரோக்கு, அப்பர்ட் ஸ்ட்ரோக்கு 2 இருக்குது. ஓகேவா. இந்த ரெண்டுமே வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. இதில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் நாம் பார்த்துட்டோம். இது எப்படி எழுதுறதுங்கிறது நாம் பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி சாய்வாக வந்திருக்கு இல்லையா, அது என்னென்னா பி. ஓகேங்களா. அதே வந்து நம்ம டார்க்காக போட்டோம்னா பி. இந்த மாதிரி கோடு நேராக வந்திருக்கு அப்படின்னா வந்து அது டி. அதை பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்படி வளைஞ்சு இப்படி வந்து சாஞ்சு வர வேணும், அப்போ வந்து பி. ஓகேவா. இப்படி ஸ்ட்ரைட்டாக வருது அப்படிங்கும்போது டி அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் இது. ஓகேங்களா. இது ஜே. ஜே டார்க்காக போட்டால், அப்புறம் கே டார்க்காக போட்டால் கே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சர்க்கிள் போட்டு அதை இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் பாருங்கள், இந்த பகுதி அதாவது இப்படி தான் போட வேணும், இப்படி போடக்கூடாது, இப்படி கீழிருந்து மேலே போகிற மாதிரி வரும். இது வந்து எல். ஓகேங்களா. அதே இப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ஆர். இப்படி போட்டால் எல், இப்படி போட்டால் ஆர். இங்கே நம்ம ஸ்ட்ரோக் பார்த்தோம் இல்லையா, எல்லுக்கும் ஆருக்கும் ஸ்ட்ரோக் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி எல் ஆர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா எஃப். டார்க்காக போட்டோம்னா வி. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரோக்கு இப்படி இஷ்ஷு இஸ்ஸு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே போல் ஒரு சர்க்கிள் போட்டு அதை இப்படி கட் பண்ணோம்னா மேலே இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா எம். எம் ஸ்ட்ரோக்கு எப்படின்னா இப்படி போட வேணும், எம். நெக்ஸ்ட்டு என். என் அப்படிங்கும்போது இப்படி கீழே, அதுவே டார்க்காக போட்டோம்னா இங்கு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இத்து. இத்துனா இந்த சைடு வரும், இத்து. அதே டார்க்காக போட்டோம்னா இத்து. இங்கே பாருங்கள், எஸ்ஸு. எஸ்ஸுனா இந்த சைடு வரும். அதே டார்க்காக போட்டோம்னா ஜட்டு.